இந்த மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் விதையை நடவு பண்ணலான்னு போனால் அங்கே போய் பார்த்தா ஒரே ஈரமாக இருந்துச்சுங்க. ஒரு முருங்கை மரத்து வாய்க்காலுக்கு மட்டும் விதையை நடவு பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். வாழைத்தாறு மரத்துலேயே பழுத்துக்குச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெட்டி எடுத்துடலான்னு எடுத்தோம். நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போனோம். தாறு பழம் பழுத்துக்குச்சுன்னா போதுங்க, இந்த அணிலுக்கு எப்படி தான் தெரியும் தெரியல, மூக்கு வேர்த்துரும் போல். நேற்று தான் பழுத்துருந்துச்சு, இன்றைக்கி வெட்டலான்னு நினச்சி அதுக்குள்ளேயே 2-3 பழத்தை சாப்பிட்ருச்சுங்க. வெட்டி கொண்டு போய் சீப்பு போட்டு வச்சிட்டோம்னா நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போகிறதுக்காகவும். அப்புறம் பால் கறக்க நேரம் ஆயிடுச்சிங்க. அம்மா ஒவ்வொரு மாடை தண்ணி கட்டி பால் கறந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ளே கட்ட முடியாதுங்க. நம்ம வீட்டுக்கிட்டே தான் எங்ககிட்ட கட்டி வச்சுக்கணும். அங்கே கட்டுத்துறையில் வதியாகி தாங்க இருக்கும். அதிகமாக மழை பெஞ்சுதுன்னா நம்ம மேடு இடமா பார்த்து கட்டி வச்சுக்கணும். கண்ணுக்குட்டியில் கொண்டு போய் சாலையில் கட்டிடணும். ஆடெலாம் பால் கறந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி எங்கள் அம்மா எனக்கு கேசரி தாங்க செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னோடய பிறந்த நாளுங்கிறனால